வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. வேல்முருகன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாநில அளவிலான சிலம்பம் போட்டி நடைபெற்றது. சென்னை அம்பத்தூர் பகுதியில் மிகச் சிறப்பாக இயங்கி வரும் வேல்முருகன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் மாநில அளவிலான பிரம்மாண்ட சிலம்ப போட்டிகள் இன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான சிறுவர், சிறுமியர் மற்றும் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தை அவர்கள் மின்னல் வேகத்தில் சுழற்றி விளையாடியது பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட பிரபலமும் மூத்த சண்டை பயிற்சியாளருமான ஜாக்குவார் தங்கம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் மாணவர்களின் திறமையை பாராட்டி உற்சாகப்படுத்தினார். விழாவின் மற்றொரு சிறப்பம்சமாக ஜாக்குவார் தங்கம் அவர்களின் பிறந்தநாள் அங்கு கேக் வெட்டி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வேல்முருகன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாகத்தினர் மற்றும் மாணவர்கள் இணைந்து அவருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பயிற்சியை வெற்றிகரமாக முடித்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. அம்பத்தூர் பகுதியில் வீரக்கலைகளை முன்னெடுத்து வரும் இந்த அகாடமியின் முயற்சியை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உங்களுக்கு எல்லாரும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பழைய படங்கள்ல சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் நடித்த படங்கள்ல சண்டை புரோகிராம் வரும். சண்டை அது அசோகன், நம்பியார் இவங்க எல்லாம் பயங்கரமா சண்டை போடுவாங்க. ஒரு படம் வந்து எந்த அளவுக்கு கதை இருக்குதோ அந்த அளவுக்கு சண்டை பிடிச்சு அதில் வரணும். அந்த நிகழ்ச்சியில சண்டை மாஸ்டர் யாருன்னா பழைய படங்கள் பூராமே எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் படம் சண்டை நிகழ்ச்சி அனைத்து படங்களுக்கும் கலந்து கொண்டு அண்ணனுடைய பயிற்சி தான். அந்த அண்ணன் இந்த இடத்தில் உங்களை எல்லாம் பார்க்க வருகிறதற்கு எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் வந்த அண்ணனுக்கு நமது ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பாக நாம் அனைவரையும் அவரை வாழ்த்துவோம். இன்னும் பல்லாண்டு காலம் நோயற்ற வாழ்வும் குறைவிட்ட செல்வம் பெற்று வாழ்க என நமது சிலம்பட்ட ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பாக நாம் அனைவரும் அன்னையை
அண்ணனை வாழ்த்துவோம். இன்றைய தினம் அண்ணனுக்கு 74வது பிறந்த நாள் விழா. இந்த இடத்தில் நாம் கேக்கு வெட்டி நாம் அனைவரும் அவரை வாழ்த்துவோம். அந்த கடவுளை மதிப்போம் மட்டும்தான் வாழ்க்கை ஜெயிப்பான். பெண் என்பது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அவங்க தான் கடவுள். அந்த தாய் தான் கடவுள். அந்த தாயை சாப்பிட்டீங்களான்னு எல்லாரும் கேளுங்க. அந்த சாப்பிட்டீங்களான்னு அதை கேட்கிற வார்த்தையில பல லட்சம் கோடி நன்மைகள் கிடைக்கும். அதுக்காக அம்மா மட்டும்தான் பெருசுன்னு சொல்ல முடியாது. அம்மா பூமாத்தை விட அப்பா அவங்க வானம் மழை பொழிந்தா தான் பூமி விளையும். அது மாதிரி அம்மா வந்து 10 மாசம் வந்துருப்பாங்க. தன் சாகு வரையும் தாயையும் குழந்தையும் இந்திய பேட்டி மரணம் வரைக்கும் இருப்போம் தந்தை குலம். அந்த இருவரையும் வாழ்த்தி வணங்கி நீங்க என்னைக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த வெள்ளாட்டை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு இந்த விடைபெறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி அம்மாவுக்கு அப்பாவுக்கு வாத்தியாருக்கு ஒரு கைத்தட்டை. எல்லாரும் கைத்தட்டுங்க. எல்லாருக்கும் அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாருக்கும் வாத்தியார் இருக்காங்க, எல்லாருக்கும் மாசம் இருக்காங்க. நன்றி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். விளையாட்டு பார்க்க நானும் ஒரு ஆர்வமா இருக்கேன். விளையாட்டு எப்பவும் சொல்ற மாதிரி உலகத்திலே நிம்மதியான நாடு நம்ம இந்திய நாடு. குறிப்பா தமிழகத்தில் பிறந்தவங்க புண்ணியம் செஞ்சா மட்டும்தான் அந்த தமிழ் மண்ணை பிறக்க முடியும். உலகம் உள்ள கேட்டு பாருங்க, தமிழருக்கு நிகர் தமிழ் தான். அதாவது எல்லா இடத்துலையும் ஆங்கிலம் இருக்கும், ஜெர்மன் எல்லா லாங்குவேஜ் இருக்கும். ஆனால் குழந்தை தன்னோட அம்மா வீட்டிலிருந்து வெளியே வந்து சொல்ற முதல் வார்த்தை அக்கான்னு சொல்லுவோம். அக்காங்கிறது எங்கேயுமே கிடையாது, அம்மான்னு சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவோம். இவங்க அப்புறம் மாற்றுவாங்க. இன்னைக்கு நான் ரஷ்யாலாம் பார்க்கேன், எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். எல்லா நாட்டிலையும் மாடு அம்மான்னு தான் இருக்கலாம், மம்மன்னு எங்கேயும் சொல்லல. ஏன் சொல்லல? அப்போ எதாவது தமிழை மட்டும் தான் படிச்சிருக்காரு. அந்த தமிழ் என்னைக்கு நீங்கள் படிக்காம அடிக்கிறீங்களோ அன்னைக்கு உலகம் முழுவதும் படிக்கிறோம். இது சத்தியமானவங்க. தமிழை கற்றுங்க, தமிழை பேசுங்க, தமிழ் பாருங்க. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ்